அம்மா யாமினி, எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. தாரணி எல்லாத்தையும் சொன்னாப்பா. சரிம்மா. நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துறோம். எப்ப சரிம்மா. கல்யாணம் வச்சிருக்கீங்க? சித்திரை 4ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாம் ஃபிக்ஸ் ஆயாச்சா? எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. சரிப்பா. நீ தாரணி பத்திரமா வந்து சேருங்கம்மா. கண்டிப்பாப்பா. அவ ரூம்ல இருக்கா. வந்த உடனே நாங்க கிளம்பி வந்துடுறோம். சரிம்மா. அம்மா, மாப்பிள்ள ஏக்கமா இருக்காருன்னு சொல்லுமா. என்ன மாப்பிளப்பா? என்னம்மா தமாஷ் பண்ற? அருணாச்சலம் மாப்பிள்ளதாம்மா. சரிப்பா. நான் பேக்ல ரெடி பண்ணி வச்சிடுறேன். அவ வந்த உடனே நாங்க கிளம்பி வந்துடுறோம். சரிம்மா, போனை சரிப்பா, வைக்கிறேன். பை. அக்கா, இந்த வீடியோவை பாரு. வைரல் ஆயிருக்கு. ஓ சம்பந்தப்பட்டதுதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் காதல். ஆமா, காதல் தான் என்னை பாடா படுத்துது. வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தவறு இந்த காதல் மட்டும்தான். என் கூட படிச்ச பிரகாஷ்ங்கிறவரை நான் காதலிச்சேன். உயிரா காதலிச்சேன். அவர் இல்லாம வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவரு யாமினின்னு ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஏன் அவருக்கு பிடிக்கலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா என் காதல் உண்மை, என் காதல் சத்தியம். அதுக்காகத்தான், என் காதலுக்காகத்தான் என் உயிரை தியாகம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் இதோ இந்த விஷம், இத நான் சாப்பிட போறேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். என் வாழ்க்கையில கடைசி ஆசை பிரகாஷ், நீங்க உங்க மனைவி யாமினி கூட சந்தோஷமா வாழணும். நீங்க நல்லபடியா வாழ்வீங்க. உங்களுக்கு நான் குழந்தைய வந்து போறப்ப யாமினி, பிரகாஷ் ரொம்ப நல்லவரே. அவர் என்ன காதலிக்கல, உங்களை தான் காதலிச்சாரு. உங்களை மட்டும்தான் மனைவியா நினைச்சாரு. தயவு செஞ்சு எனக்காக அவரை நீங்க உங்க புருஷனா ஏத்துக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழணும். 100 வருஷம் வாழணும். நல்லா இருங்க மாலினி. என்னடி ஆச்சு அதுக்கப்புறம்? தெரியலக்கா, என்னாச்சுன்னு தெரியல. போய் விசாரிக்கணும். ஐயோ, முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. அப்போ பிரகாஷ் சொன்னது எல்லாமே உண்மைதானா? என்ன சொன்னாரு? உங்களுக்குள்ள என்னதான் நடந்தது அன்னைக்கு? ஹலோ, என்ன இது? என்னது? என்ன மாலினி டெய்லி உங்களுக்கு மெசேஜ் பண்றா? இவ்ளோ போட்டோஸ் வேற அனுப்பிச்சிருக்கா. யாமினி, நான் சொல்றத நம்பு. மாலினி நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் எனக்கு மெசேஜ் அனுப்புறது தப்புதான். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கூட தொடர்பு இருந்தது உண்மைதானே? எந்த காலத்துலயும் இல்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப்? என்னது? என்ன ப்ரூஃப்னு கேட்டேன். நான் அவளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி மெசேஜஸ் எல்லாம் போட்டேன், லெட்டர் கூட அனுப்பியிருந்தேன். ஆனா அவ எதுக்குமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். கெட் லாஸ்ட்.
டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், சைன் பண்ணி அனுப்புங்க. இதுதான் உன் முடிவா? ஆமா. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. இந்த டயலாக்லாம் மாலினி கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் உன் முடிவுனா நான் ஏத்துக்கிறேன். இதுதான் உன் ஆசைனா நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன். டிவோர்ஸ் பேப்பர் வந்த உடனே சொல்லு, நான் கையெழுத்து போட்டு அனுப்புறேன். அப்ப அன்னைக்கு பிரகாஷ் சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஒரு நல்லவரை நம்பாம இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டேனே. ஐயோ, நான் இப்படி மோசம் போயிட்டேனே கடவுளே. அக்கா, நான் கூட அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பண திமிர்ல அமெரிக்கால இருந்தாலும் நிம்மதியா இல்ல. ஒரு பொண்ணு தனியா வாழ்றது சுலபமும் இல்ல, நல்லதும் இல்ல. அவர் காதலிச்ச அந்த மாலினியை விட்டுட்டு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சு அவர்கிட்ட கண்டபடி பேசிட்டுக்கா. இப்ப கூட அவர் வீட்டுக்கு வராருக்கா சமாதானம் பேசுறதுக்காக. அப்பா கூட அவர்கிட்ட மாப்பிள்ளன்னு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஆமாங்கா, நீயும் என் கூட இந்தியாவுக்கு வந்துரு. எனக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல நீயும் அவரும் சட்டபூர்வமா நியாயமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவர் என்ன ஏத்துப்பாராடி? இந்த யாமினி கிடைக்க அவரு தவமா இருக்காரு. சரி வா, அடுத்த ஃபிளைட்லயே நம்ம இந்தியா போறோம்.